ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து நேட்டிவ் போகிறதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா, நாங்கள் நேட்டிவ் போகிறதுக்கு முந்தைய நாள் வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஊரில் 3 குட்டி பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நாங்கள் போயிருந்தோம். பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் மால் போய்ட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சோஷித் பார்த்திங்கன்னா, நான் செலக்ட் பண்ணுறது தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சோஷித் என்ன பண்ணுற? பார்த்து சொல்லு, சத்தமாக சொல்லு. பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன். சரி. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிற அன்றைக்கி ஈவினிங்கு. ஃபிஷ் டேங்க் வந்து 2 வீக்காகவே நாங்கள் வாஷ் பண்ணல, 2 வீக்ஸாக வாஷ் பண்ணல. ஸோ ஊருக்கு போகும்போது வாஷ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு இருந்துட்டோம். இப்போ ஊருக்கு போகிற டைம் வந்தாச்சுன்றதுனால அன்றைக்கி ஈவினிங் வாஷ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எப்படிடா விட்டுட்டு போகிறோம்? எப்போயுமே ஊருக்கு போனால் 2 டேஸ் 3 டேஸ் வந்துடுவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட்டு போட்டுட்டு போயிடுவோம். எப்போவுமே ஃபீட் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாகவும் நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படிடா விட்டுட்டு போகிறது? எனக்கு அந்த யோசனை இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே இருக்குது தான். அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது வரும்போது கொஞ்சமாக ஃபீட் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஊருக்கெலாம் போவீங்க அப்படின்னா உங்களோட பெட்லாம் எங்கே விட்டுட்டு போவீங்க, எப்படி பார்த்துப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது பேக்கிங் ஒர்க்லாம் அப்படியே முடிஞ்சுது. பேக் பண்ணும்போது சர்க்கார் படத்தெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து சர்க்கார் படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். ஒரு 9:30 ஆகிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது. ஈவினிங் டின்னர் வந்து நான் வீட்டில் செய்யல. மற்ற க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிருந்தேன். ஏன்னா நம்ம 5 டேஸ் ஆகுதுல, வரும்போது வீடு நீட்டாக இருக்கணுமேன்றதுனால க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 11 o'clock கிட்ட அப்படி தான் நாங்கள் கீழம்பாக்கம் போயிருந்தோம். கீழம்பாக்கத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வெளியிலேயே சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா கீழம்பாக்கத்தில் சாப்பாடு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கீழம்பாக்கத்தில் போய் சாப்பிட்டேன். சிக்கன் ரைஸ் தான் வாங்கி சாப்பிட்டோம். பட் அந்தளவுக்கு வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வெறையாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப க்ளீனாக இல்லை, ஹைஜீனிக்காலாம் இல்லை. ஸோ இதெல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிங்க் கோவா, அப்புறம் ஜாக் ஃப்ரூட்டு, சிக்கு, இந்த மாதிரி க்ரீன் ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ். 20 rupees 30 rupees ஃப்ரூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இது பார்த்திங்கன்னா சப்போட்டா ஃப்ளேவரும் ஜாக் ஃப்ரூட் ஃப்ளேவர் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தார். நிஜம் நானும் எப்படியோ இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நல்லா இருந்தது. டேஸ்ட்டு சீக்கிரம் மெல்ட் ஆகிடுது, பட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போனோடனே எங்களோட ஊர் பஸ்ஸை பார்த்துட்டு ஏறி உட்காந்தாச்சு. நைட் ட்ராவல் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி தான் போனேன். பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏன் தான் இந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்றது நீங்கள் பாருங்கள். சொன்னேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சவுண்டுங்க அந்த பஸ்ஸில். கொஞ்சம் கூட கண்ணை அசைக்க முடியல. ஃபுல்லாக குத்து சவுண்ட்ஸை போட்டு அவ்வளோ சவுண்டு. யார் சொல்லியுமே அந்த சவுண்டு கம்மி பண்ணலை. அப்புறம் மார்னிங் எப்பவும் போல் ஊருக்கு வந்தாச்சு. கள்ளக்குறிச்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2 டீ. 5:30 தான் எங்கள் ஊர் பஸ்ஸு. ஸோ 4:30 நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு டீ, ஹஸ்பண்ட் ஒரு டீ குடிச்சிட்டு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு எம்டியாக இருந்துச்சு. ஏதோ அங்கங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஸ் வந்தது. இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அது ஏன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஊர் பஸ், டவுன் பஸ்ஸு. இந்த பஸ் வந்து ட்ராவல் பண்ண 1 hour ஆகும். இதில் ஏறினோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்றதை இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஏன் இந்த பஸ்ஸில் ஏறும்போது ஹாப்பின்னு சொன்னேன் அப்படின்றதுக்கு. ஏன்னா 1 hour ஆகும் நான் ட்ராவல் பண்ணி போக. இந்த 1 hourமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. ஏர்லி மார்னிங் நான் போகும்போது அந்த சன்செட்டு நல்லா சில்லுன்னு ஒரு காற்று. 6:30 6 o'clock அந்த மாதிரி இருக்கும் இந்த டைம்லாம். 5:30 6 o'clock சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும். ஹெட்செட்டை போட்டுட்டு நான் பாட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஃபுல்லாக வில்லேஜுன்றதுனால இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ்லாம் தெரியும். பட் என்னால் அதெல்லாம் எடுக்க முடியல. இந்த சைடில் நான் உட்காந்துட்டு ஆப்போசிட் சைடில் தான் உட்காந்துருந்தேன். அதனால் இதை மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆகிடும். மார்னிங் ஒரு 6:30 இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது. உங்களில் யாருக்கு இந்த மாதிரி டவுன் பஸ்ஸில் ஏறி பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரி நேச்சரை ஃபீல் பண்ணிகிட்டே போகிறது பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்த்தீங்களா எங்களோட வீடு. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே என்னோடய நாத்தனார்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் மாமனார் வயலுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் போனோன்னா ஒரு கோழி அடித்து சாப்பிட்டுட்டு தான் வருவோம். அது மாதிரி கோழி பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. வயலில் இருக்குது. வயல் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த கோழி தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் மாமனாரும் வந்து கோழிலாம் க்ளீன் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் நாத்தனாருங்க வந்து பூலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பூ கட்டவும் தெரியாது.
தெரியாது, கோழி க்ளீன் பண்ணவும் தெரியாது. நாத்தனாருங்களாம் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. மாமியார் வந்து குக்கிங் வேலை எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ மார்னிங் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இட்லி, இங்கே பாருங்கள் நல்லா சுட சுட ஆவி பறக்க அந்த சிக்கன் குழம்பு, ரெண்டுத்துக்கும் செம்ம காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொர்க்கலிக்காய் கேட்டிருந்தேன். இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது பேர் கொடுக்காப்புளி இல்லைனா கொர்க்கலிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னை சைட்லலாம் இது வந்து ப்ரைஸு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எங்கள் வயலில் வந்து மரம் இருந்துச்சு. இப்போ அந்த மரம் வெட்டிட்டாங்க. இன்னொரு மரம் இருக்குது. அதில் அந்தளவுக்கு காய்க்கல. கேட்டும்போது சரி எங்கள் மாமியார் போயிட்டு மதியானம் போயிட்டு வரும்போது இதெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது அந்த மரம்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதுலாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன நாத்தனார் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுடைய பையன். எங்கள் சின்ன நாத்தனார் யாருன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இந்த காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையில் இருக்கும்போது நான் பார்ப்பேன். பட்டு காசு போட்டு வாங்கணுமா அப்படின்றதுனால யோசனை பண்ணிவிட்டு நான் காசு போட்டு சென்னையில் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரும்போது ஆசை தீர எவ்வளோ வேணுமோ அதை தின்னுட்டு போயிடுவேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்திங்கன்னா அணகுடையில் பறித்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ காய் இருந்தது. பட் இப்போ வந்து அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதனால் அந்தளவுக்கு காய் கிடைக்கல. இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வயலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாமே காட்ட முடியாது. ஏன்னா லாங் வீடியோவாக போயிட்டுருக்கு, ரொம்ப நேரம் ஆகுதுன்றதுனால காட்ட முடியாது. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நின்றுருக்காருல, இது வந்து பேக் சைடு, வீட்டுக்கு பேக் சைடு கிச்சன்லேருந்து அப்படி பின்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூச்செடி, அதுக்கப்புறம் வந்து மிளகா செடி, எலுமிச்சம்பழம் மரம் இதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து முல்லைப்பூச்செடி. எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாக அவ்வளோ மொட்டு இருக்கும், அவ்வளோ பூ பூக்கும். இது எங்கள் மாமியார் நாத்தனார் எல்லாருமே பறித்து கட்டிகிட்டே தான் இருப்பாங்க. காலையில் ஒரு வேளை பறிப்பாங்க, ஈவினிங் டைமில் ஒரு வாட்டி பறிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி. இதுலேயுமே பாருங்கள் அவ்வளோ மொட்டு அழகாக இருக்கும். ஆக்சுவலாக முதல்ல பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் இடம் காலியாக இருந்தது. செடி இருக்கும் தான், பட்டு அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை. பட் இப்போ வந்து கொஞ்சம் செடி தான் இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக பொதுற மாதிரி வந்துடுச்சு, அவ்வளோ செடி. அப்புறம் கனகாம்பரம் செடியும் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா டேட்டாக காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்றது. இது வந்து ஈவினிங் டைமு, ஸோ டீ டைம், எங்களுக்கு ஸ்நாக் டைமு. எப்பவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீக்கு தொட்டுக்க ரஸ்க்கு எப்போவுமே இருக்கும். ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிகிட்ருப்போம். இந்த ஃபீல் எல்லாமே நல்லாயிருக்கும். அங்கே சென்னையில் நம்ம வந்து தனியாக தானே இருப்போம். பட் இங்கே வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வேலையும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறி தான், எதுவுமே செய்ய மாட்டேன். எங்கள் நாத்தனார் மாமியாரே எல்லாருமே பார்த்துப்பாங்க. எப்போவுமே நாங்கள் ஊருக்கு வரும்போது யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒரு நாத்தனார் இல்லை ஒரு பசங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த வாட்டி தான் எல்லாருமே இருக்கும். நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு திருவிழாக்காக தான் வந்திருக்கோம். அந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போது கொடி ஏற்றத்துக்காக நான், என்னோட சின்ன நாத்தனார் பையன், அப்புறம் பெரியவங்க, குட்டி பாப்பா, இவங்க 3 பேரும் வந்திருந்தோம். நல்லா இருந்தது. எங்கள் மாமியாரோட தான் போயிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட்டாசுலாம் வெடித்து அதுக்கப்புறமா அந்த கொடி ஏற்றுனாங்க. கொடி ஏற்றுறத பாருங்கள், நானே காட்டுறேன். பசங்களுக்கு வந்து ஒரே ஹாப்பி. இந்த மாதிரி வெளியெலாம் கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களே. கொஞ்சம் நேரம் கூட நிற்கலைங்க, அங்கங்கே ஓடிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாகவும் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கவே. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து தேர் திருவிழாங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம். தேர் திருவிழா வந்து புதன்கிழமை தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடியேற்றம் நடக்கும். அந்த கொடியேற்றத்துக்கு ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு ப்ரேயர் மாதிரி வைப்பாங்க. அதுக்காக தான் வந்திருந்தோம். பசங்க கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரேயர் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த திருவிழாவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன், எப்படி நடக்குது அப்படின்றது. இதெல்லாமே அதுக்கு முன்னாடி நடக்கும். குட்டி குட்டி தேர் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 6 தேர் 5 தேர் அந்த மாதிரி எடுப்பாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அது எல்லாமே நைட்டில், அது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நடக்கும். நைட்டு ஃபுல்லாக விடிய நடக்கும். ஈவினிங் ஒரு 10 o'clock மேலே ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன நாத்தனார், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய சின்ன நாத்தனார் அவங்க தான். பசங்க தாங்க எப்படி சொல்கிறது, வெளில போனால் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நைட் டின்னர்லாம் முடிச்சிட்டோம். நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு. இப்படி தான் இருந்தது நாங்கள் வந்த ஃபர்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வயலுக்கு போவேன். வயலுக்கு போய் வயல் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது, நீங்கள் நேட்டிவ் போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.